ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கில் பிக் பாஸை விட்டு யார் வெளியேற போறா அப்படிங்கிறதுல செம ட்விஸ்ட் இருந்தது. அதே மாதிரி இந்த வாரமும் எலிமினேஷன்ல பயங்கர ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா நேற்று நம்ம வெளியிட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இந்த வாரம் எலிமினேட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு நினைச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நிறைய ஓட்டு வாங்கி டாப் பிளேஸ்ல இருந்தாங்க. அதே மாதிரி கம்மியான ஓட்டு வாங்கி அனிதா, சனம் இவங்க 2 பேருமே கடைசி இடத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த ஓட்டிங்ல சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஓட்டிங் ஃபுல்லாவே ரிவர்ஸ் ஆயிருக்கு. நேற்றைய ஓட்டிங் நிலவரப்படி கம்மியான ஓட்டு வாங்கியிருந்தாங்க அனிதா, அவங்க தான் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய நிலவரம் வெளியானது. ஆனா இன்றைய ஓட்டிங் நிலவரம் பார்க்கும்போது அனிதாவுக்கு அதிகமான ஓட்டுகள் விழுந்து அவங்க சனத்தையும் தாண்டி மேல போயிட்டாங்க. நேற்று 7வது இடத்துல இருந்த அனிதா இன்னைக்கு 5வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி நேற்று 5வது இடத்துல இருந்த ஆஜித் இன்னைக்கு 6வது இடத்துலையும், 6வது இடத்துல இருந்த சனம் இன்னைக்கு கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஜித் மற்றும் சனம் இவங்க 2 பேருக்கு இடையில ஓட்டிங் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. 2 பேருமே 9.49% வாங்கி ஈக்குவல் ஓட்டிங்ல இருக்காங்க. நேற்று எப்படி அனிதா கடைசி இடத்துல இருந்து அதிகமான ஓட்டுகள் வாங்கி இன்னைக்கு மேலே போனாங்களோ அதே மாதிரி சனம் ஆஜித்தை விட அதிகமான ஓட்டுகள் வாங்கி மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆஜித்துக்கு விஜய் டிவி மற்றும் சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் அனைவரும் தொடர்ந்து பயங்கரமாக ஓட் பண்ணிட்டு வராங்க. அதனால சனம்க்கு அதே அளவுக்கு வெளியிலிருந்து நிறைய ஓட்டுகள் விழுந்தாதான் சனம் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நேற்று அனிதா மற்றும் சனம் இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கர போட்டி இருந்தது. இதுல யாராவது ஒருத்தர் வெளியேற நிலைமை தான் நேற்று ஓட்டிங்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு ஓட்டிங் நிலவரப்படி பாத்தீங்கன்னா சனம் மற்றும் அஜித் இந்த 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி இருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு நாள் தான் ஓட்டிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. இந்த ஒரு நாளுக்குள்ள இந்த 2 பேர்ல யாரு அதிகமான ஓட்டுகள் வாங்கி இந்த வாரம் சேவ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறத ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில சேனல்ஸ்ல ஆரி கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கிறதாவும் அவர் இந்த வாரம் வெளியேறிடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனா கடந்த 4 நாட்களாக வர்ற ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆரி அதே முதலிடத்துல இருந்துட்டு வராரு. அதே மாதிரி சிவானி, ரம்யா பாண்டியன், நிஷா இவங்க 3 பேரும் இந்த வாரம் உறுதியா வெளியேற மாட்டாங்க அப்படின்றது ஓட்டிங்ல நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க 3 பேருமே டாப் 4 பிளேஸ்க்குள்ள தான் இடம் பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு யார் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளவு ஓட்டுகள் போடுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால இந்த 3 பேரும் இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு வெளியேற மாட்டாங்க. அதனால இந்த வாரம் எவிக்ஷன்ல 3 பேர் மட்டும்தான் அடிபட்டு வந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அனிதா, ஆஜித், சனம் இந்த 3 பேரோட பேர் தான் எவிக்ஷன்ல அடிபட்டு இருந்தது. இதுல அனிதா எஸ்கேப் ஆகி 5வது பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ லாஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கிற ஆஜித்துக்கும் சனக்கும் தான் பயங்கர போட்டி இருக்கு. ஸோ இந்த 2 பேர்ல இனி ஒரே ஒரு நாள் இருக்கு ஓட்டிங்க்கு. யார் அதிகமான ஓட்டு வாங்கி மேலே போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களோட கணிப்புப்படி ஆஜித்தை விட சனம்க்கு இன்னும் நிறைய ஓட்டுகள் விழுன்னு நினைக்கிறோம். அதனால சனம் சேவ் பண்ணப்படலாம். மேபி ஆஜித் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே இந்த வாரம் ஆஜித் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் சனம் வெளியேறுவாங்களா இல்ல ஆஜித் வெளியேறுவாரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின அடுத்தடுத்த தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.